ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்க. அதான் டேனவாஸ் கவுன்சில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கீங்க, ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த டேனவாஸோட கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் வந்து நமக்கு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா, அதோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டவுன்லோடிங் ஆஃப் கவுன்சிலிங் கால் லெட்டர் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த கால் லெட்டர் வந்து யாருக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங். சரியா, அதாவது இன் பர்சன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது எக்ஸ்-சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் நமக்கு 18/7/2025 சாயங்காலம் 4 மணிலேருந்து தேர்ஸ்டே. சரியா, சாயங்காலம் நடறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா, அதாவது பிபிஎஸ்சி ஏஹெச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடெக். சரியா, யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா, இங்கே வந்து இன் பர்சன் கவுன்சிலிங் ஃபார் தி ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 18ஆம் தேதியிலேருந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். அந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, நீங்கள் வந்து 200 பே பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா, ஆன்லைன் பேமெண்ட் வந்து வெறும் 200 பே பண்ண போகிறீங்க. நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக போக வேண்டிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/7/2025. சரியா, இதுலேருந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம இன் பர்சன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரினா நம்ம டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஷெடியூல்லாம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, ஆனால் அப்டேட்டில் இருங்க. சரியா, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேனவாஸ், அதாவது மாதவரம் மில்க் காலனி, சென்னை, அந்த ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். பார்த்துங்க. வெட்டினரிக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ரேங்க் இருக்குது பாருங்கள். 1லேருந்து 81 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரேங்க் வந்து 1லேருந்து 16 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க பாய்ஸுக்கு. கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 11 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் சைல்டு ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 12வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பிடெக் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 1லேருந்து 21 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 16 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இவங்க எப்போ போகணும் அப்படின்னா 22ஆம் தேதி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போயிடணும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒகேஷனல் அகாடமிக்கு 2ஆக பிரிப்போம். 255வது ரேங்க் வரைக்கும். சரியா, அதாவது பிசிஎம்மில் 189வது ரேங்க் வரைக்கும், எஸ்டியில் 188 வரைக்கும், அதர்ஸ் வந்து 193 ரேங்க் வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 7.5க்கு கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் வந்து 23ஆம் தேதி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னைக்கு போக வேண்டிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிடெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். சரியா, இதில் வந்து அகாடமிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 93வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஒகேஷ்னல் பிவிஎஸ்சிக்கு, அதாவது வெட்டினரிக்கு 1லேருந்து 8வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சரியா, இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்க நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணணும். கவுன்சிலிங் பேமெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, பேமெண்ட்டை வந்து தெளிவாக நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா போகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாம் அந்த அப்டேட் இன்னும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.